அன்பான கிராமத்தார்களுக்கும் எனது அன்பு உறவுகளுக்கும் அன்புக்குரிய இங்க வந்திருக்கும் இசை கலைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி வந்து வணக்கம். கிராமத்தின் சார்பாகவும் விழா கமிட்டி சார்பாகவும் எனக்கு பின்னாடி கௌரவப்படுகின்ற கிராமத்தாளுக்கும் விழா கமிட்டியாருக்கும் எனது உறவுகளுக்கும் நன்றி கலந்த வணக்கம். இன்னொரு பாடல் பாடும்படி மாமா அவர்களுக்கு கொத்தனார் சங்கத்தின் சார்பாக 250 ரூபாய் நன்கொடையாக அழைக்கப்படுகிறார்கள். இந்த பாடலை பாராட்டி வீரபாண்டிய கட்டுபொம்மன் நற்பணி மன்றத்தின் சார்பாக காசகருக்குரிய லட்சுமி அம்மா அவர்களுக்கு 500 நாங்களும் ஒரு நாடக நடிகர், இங்கே வந்திருக்கின்ற எங்கள் உறவுக்காரரும் ஒரு நாடக நடிகர். இந்த நடிகர்களை கொண்டு வந்து அதுக்கப்புறம் நாங்கள் பாடிக்கிட்டு இருக்கிறது அந்த அவ்வளவு நல்லது இல்லை. ஏன்னா நாடகம் நடக்கணும். அதே போல அந்த வீரசக்க தேவியையும் பாஞ்சாலங்குறிச்சி மன்னர்களை பாடுவதற்காக கொஞ்சம் கூட தயக்கம் கிடையாது. ஏன்னா நாடகமும் நடக்கணும் உண்மையாக. அதே போல சிறு வயதில் நான் நாடகம் பயின்று கொண்டிருக்கும் பொழுது நீ வேற நாடகம் படித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்னுடைய தகப்பனார் இந்த நாடகத்துக்கு அனுப்பும் பொழுது பெருமைக்காக நாடகத்துக்கு அனுப்பினார். அதே அந்த நாடகம் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கும் அந்த நாடகம் உதவியது. உண்மையான விஷயம், என்னுடைய வாழ்நாள் தெரிந்த விஷயம். அன்புக்குரிய மணப்பாறை நாடக நடிகர் அனைத்து பேருக்கும் எனது அன்பான வேண்டுகோள், எல்லோரும் நடிகர்கள் தான். அதே போல நீங்களும் இந்த நாடகத்தை நம்பித்தான் நம்ம வாழ்றோம். உங்க பகுதியில நாடகம் கொடுக்கறது மிகப்பெரிய பயமா இருக்கு. அதை நீங்க தயவு செய்து உங்களை மேடையில வச்சு சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. மன உளைச்சலுக்கு ஏற்படாது. இன்னைக்கு கூட எனக்கு மன உளைச்சல். இந்த நாடகத்தை நம்பி நம்ம வாழ்றோம். அதே போல இந்த என்னுடைய சிறு வயதில் நான் சொன்னக்கூடிய நாடக உலகத்திற்கு வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்லக்கூடிய வார்த்தை, என்னுடைய உயிர் உள்ளவரை இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை தவிர எனக்கு என்ன குரல் வளம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இந்த நாடகத்தோடு எனக்கு கல்வி ஊத்திய நாடகம் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம். இதோடு என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வேன். வேற நாடகம் படிச்சு இனிமேல் நான் பெரிய ஆள் ஆகிறது இருக்கட்டும். இந்த நாடகத்துலதான் வளர்ந்தேன், இந்த நாடகத்துலதான் நான் கஞ்சி குடிச்சேன். இது உண்மையான விஷயம். என்னுடைய வாழ்க்கையை தெரிவித்துக் கொண்டு அன்புக்குரிய மறுபடியும் நமது சங்க மணப்பாறை நாடக அந்த ஏரியா அனைவருக்கும், நாடக குழுவினர் அனைவருக்கும் எனது அன்பான வேண்டுகோள், உங்கள் பகுதியில ஒரு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கையா. ஏன்னா எங்க மாதிரி ஆளுங்க இந்த பக்கம் எங்களை கிராமங்கள்ல பெரிய அளவுல மதிக்கிறாங்க. அதுக்கு காரணம் எங்களுடைய நடவடிக்கையும் எங்களுடைய உறவும் காரணம். அதை நம்பி உங்கள்கிட்ட அந்த நாடகத்தை கொடுக்குறோம். நீங்க 12 மணிக்கும் 1 மணிக்கும் 10 மணிக்கும் 11 மணிக்கு வரும் பொழுது எங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் ஆகுது. அதை நீங்க சரி பண்ணுங்க, சரி பண்ணுங்க. நாடு கண்ட நல்ல தலைவரை நாடு மறப்பதில்லை. இந்த நாமம் சொல்லும் நல்ல மறப்பதில்லை.
முடிகிற அளவுக்கும் சாமியாடும் சின்ன குழந்தைகள் யாரா இருந்தாலும் கொஞ்சம் அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அவர்கள் சாமி ஆடுறதுக்கு அவர்கள் இது பண்ணி வெளியிட்டுவார்கள். ஆமா, அன்புக்குரிய மைத்திர மருமகன் சொன்னது போல இந்த கரகத்தை எடுத்து ஆடுவதற்கு அது ஆத்தாலே தன்னால வந்துடும். யாரும் சொல்லி அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஆத்தாலே தன்னால் அனுப்பிடுவாங்க. சிறு குழந்தைகள் வரும் பொழுது யாரும் தடுக்க வேண்டாம். இப்பொழுது அகில உலகத்தை ஆளக்கூடிய ஆதி பரமேஸ்வரன் ஆதி பராசக்தி அரங்கன்ற நேரத்தை சின்ன குழந்தைகள் இருந்தாலும் தூங்கக்கூடாது என்ற ஐதீகம். ஆகவே சின்ன குழந்தையாக இருந்தாலும் தூங்கினால் வச்சுட்டு இப்பொழுது நம்மெல்லாம் கைலாயத்தில் அமர்ந்து கொண்டு பூவுலக மக்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பூவுலக மக்கள் அனைவரும் என்ன கூறிக்கொண்டிருக்கிறார்கள்? நீதி அழிந்துவிட்டது, நியாயம் அழிந்துவிட்டது, தர்மம் அழிந்துவிட்டது, அதெல்லாம் நிறைவேற்ற ஆடிக்கொண்டிருக்கிறது. பூவுலக மக்கள் அனைவரும் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த காரணம் என்று பார்க்கும் பொழுது பூ உலகிலே மகிஷாசுர அரங்கையாக வந்தவன் ஆண்களை அடித்து பெண்களுடைய கர்ப்ப சூறையாடி கோயில் ஆலயத்தில் தந்தகாசம் செய்து வருகிறார். அந்தவனோ முன்னொரு காலத்திலே நம்ம நோக்கி கடும் தவம் இருந்து சாதாரண வரத்தை பெற்றுவிட்டான். எவன் ஒருவன் நம்ம நோக்கி கடும் தவம் இருந்தாலும் அவன் கேட்கக்கூடிய வரத்தை கொடுத்து விட்டு அப்படி இந்த அரக்கனாக மற்றவன் கேட்ட பொழுதும் சாதாரண வரத்தை கொடுத்து விட்டு சாதாரண வரத்தை பெற்றுவிட்டோம் என்று ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றான். அநியாய செய்கின்றான், அக்கிரமம் செய்கின்றான், அட்டநாசம் செய்து வருகின்றான். இந்த ஊழகத்திலே இதற்கு மேலே இந்த ஊழகத்திலே அந்த கொடிய அரசனை விட்டு வைத்தால் பூவுலக மக்கள்
அனைவரையும் அழைத்து வருவார். அந்தவனை அழிக்க வேண்டும் என்றால் தாங்கள் இந்த பூ உலகில் அவதாரம் எடுக்க வேண்டும் சக்தி. அப்படியே ஆகட்டும் சுவாமி. சக்தி. எங்கு பிறக்க வேண்டும், யார் இடத்தில் பிறக்க வேண்டும் என்று கூறுங்கள் சுவாமி. சக்தி, தாங்கள் இந்த பூ உலகிலே 108 அவதாரம் எடுத்து அதில் உலக மக்களையும் கட்டி காக்க வேண்டும் என்று நான் இட்ட கட்டளை அல்லவா. இதுவரை 107 பிறப்பாக வந்து 107 பேராமங்களை பெற்றுக்கொண்டு பூ உலகிலே தெய்வ வசத்தை நிலைநாட்டிக் கொண்டு வருகின்றாய். எப்படி நிலைநாட்டிக் கொண்டு வருகின்றாய்? காளி அம்மன் என்று, பிடாரி அம்மன் என்று, பேச்சு அம்மன் என்று, சடச்சி அம்மன் என்று, செல்லாண்டி அம்மன் என்று, பாப்பார் அம்மன் என்று, ஆதிவரா சக்தி என்று, சக்கா தேவி என்று, முத்தாள் அம்மன் என்று இப்படிப்பட்ட 107 பேர்நாமங்களை பெற்றுக்கொண்டு கோபுலகிலே தெய்வ சக்தி நிலைநாட்டிக் கொண்டு வருகின்றார். இப்பொழுது 108வது அவதாரம் எடுக்க வேண்டும். எங்கு பிறக்க வேண்டும்? யாருடைய குடியிலே பிறக்கப் போகின்றாய் தெரியுமா சக்தி? நார்த்தாமலை எல்லை தெலுங்காவரி சீமை கோட்டை மையமாக ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கு வயது 60, கோட்டை கருப்பாய்க்கு வயது 55. அன்னவர் குடியிலே ஒரே கருவிலே 7 வெண்மக்களாக உருப்படுத்த வேண்டும் சக்தி. அப்படி 7 வெண்மக்களாக பிறந்து ஏலூர் எல்லையில எல்லை தெய்வமாக எங்கெங்கு அமர வேண்டும் தெரியுமா? முதல் எல்லையாக நார்த்தாமலை எல்லையில நார்த்தாமலை முத்தமாரியம் என்று பெயர் வேண்டும். இரண்டாவது எல்லையாக திருவப்பூர் மந்தகிளை திருவப்பூர் முத்தமாரியம் என்று பெயர் பெற்று வாழ வேண்டும். மூன்றாவது எல்லையாக கொன்னையூர் மந்தகிளை கொன்னையூர் முத்தமாரியம் என்று பெயர் பெற்று வாழ வேண்டும். நான்காவது எல்லையாக இருந்தவைப்பட்டி மந்தகிளை இருந்தவைப்பட்டி முத்துமாரியம் என்று பெயர் பெற்று வாழ வேண்டும். ஐந்தாவது எல்லையாக வைத்தூர் மந்தகிளை வைத்தூர் முத்துமாரியம் என்று பெயர் பெற்று வாழ வேண்டும். ஆறாவது எல்லையாக கண்ணபுரத்து எல்லைகளை கண்ணபுரத்து மாரியம் என்று பெயர் பெற்று வாழ வேண்டும். 6 பேர்த்தில் இடையவள் 7வது கன்னியாக தாங்கள் எங்கு அமர வேண்டும் என்றால் திருச்சிக்கு அருகாமையில் கொள்ளிடக்கரவடகளில் அமர்ந்திருக்கப்பட்டவள் வேப்பிலைக்காரி விளையாடு மத்தனை 1000 கண் படைத்தவள் என்று சொல்லக்கூடிய அந்த சமயபுரத்தை என்று பேர் பெற்று வாழ வேண்டும் சக்தி. இப்படி ஏலூர் எல்லைகளை எல்லை தெய்வமாக அமர்ந்து தாங்களை நாடி வருகின்ற மக்களுக்கெல்லாம் கேட்டபடி கேட்ட வரத்தை கொடுத்து பின்பு ஒரே உருவம் பெற்று மகமாய என்ற அவதாரத்தோடு அந்த மகிஷாசுர அரக்கனை அழிக்க வேண்டும் சக்தி. சுவாமி சக்தி இருந்தாலும் இந்த பூலோகத்தில் நீதி இல்லை, நேர்மை இல்லை, தெய்வ சக்தி இல்லை என்கிறார்கள். உண்மைதான். அப்படிப்பட்ட இந்த பூலோகத்தில் நான் அந்த மகிஷாசுர அரக்கனை எப்படி வதம் செய்து விட்டு வர முடியும் சக்தி? சுவாமி தாங்கள் இந்த பூவுலகில் தெய்வம் என்றால் என்ன, தெய்வ சக்தி என்றால் என்ன என்பதை காண வேண்டும் என்று கூறுகின்றார். உண்மைதான். இதோ இங்கு அமர்ந்திருக்கின்றது 7 பூங்கரகம். இந்த 7 கரகங்களுக்கு பூலோகத்தில் தெய்வ சக்தி நிலைநாட்டுகின்றேன். கண்ணால் பார்த்துவிட்டு பின்பு இந்த பூவுலகில் அவதாரம் எடுத்தார்கள் சக்தி. அப்படியாகட்டும். அப்படியாகட்டும். மைந்தர்களே, இப்போது இருக்கக்கூடிய மக்கள் மீது அருள் வைத்து இந்த 7 பூங்கரகங்களுக்கு உயிர் சக்தியை கொடுக்க வேண்டும் மைந்தர்களே. அப்படியாகன்றதை சின்ன குழந்தை எல்லாரும் அழகாக இப்பொழுது சாமி அழைக்க போகின்றோம். சாமி அழைக்கக்கூடிய வேளையிலே சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி கண்ணை சந்து தூங்கக்கூடாது என்பது ஐதீகம். அதனால கை குழந்தையா இருந்தாலும் சரி கொஞ்ச நேரம் தூக்கி மடியில வச்சுக்கோங்க. சாமி அழைக்கும் பொழுது யாரும் தலையில முக்காடு போடக்கூடாது, முழங்கால கட்டக்கூடாது, காலில் மிதியடி இருந்திருந்தாலும் கொஞ்சம் ஓரமா கழட்டி வச்சிருங்க. ஏன்னா நமது ஊர் மந்தையில இந்த இலை குலுங்காத வேளையிலே நம்ம ஊர் மந்தையை காக்க நமது ஊர் மக்களை காக்கக்கூடிய காளி அம்மனும் பட்டத்தரசி அம்மனும் ஏலூர் எல்ல முத்துமாரி அம்மனும் அருள் கொண்டு ஆடி வரக்கூடிய வேளையிலே ஆத்தாளுக்காக இருக்கக்கூடிய பக்தகோடி பொதுமக்கள் எல்லாரும் கைதட்டி குலவையிட்டு விசிலடிச்சு ஆராவர செய்யணும். ஏன்னா மனுஷனுக்கு மனுஷன் வெக்கப்பட்டாலும் தெய்வத்துக்கு யாரும் வெக்கப்படக்கூடாது என்பார்கள். ஆகினாலே இப்பொழுது நமது ஊர் மந்தையில ஏலூர் எல்ல முத்துமாரி அம்மனையும் நமது மந்தையில குடிகொண்டிருக்கக்கூடிய பட்டத்தரசி அம்மனையும் காளி அம்மனையும் அருளாக அழைக்கும் பொழுது ஆத்தா இங்க இருக்கக்கூடிய குழந்தைங்க மேல அருள் கொண்டு ஆடி வருவான். அப்படி யாருக்கு சாமி வந்தாலும் சரி தயவு செய்து பிடிக்க வேணாம், விடுங்க.
அருளாக ஆடி வந்து இந்த கரகத்தை எடுத்து ஆடுவார்கள். ஏன்னா இந்த கரகமாகப்பட்டது சாதாரண கரகம் அல்ல, ஏலூர் எல்ல முத்துமாரியம்முடைய கரகம். இந்த கரகத்தை தொட்டாலே நம்மை பிடித்த கரகமெல்லாம் விலகு என்பது ஐதீகம். அதனால யாருக்கு சாமி வந்தாலும் தயவு செய்து பிடிக்க வேணாம், விடுங்க. அருளாக ஆடி வந்து இந்த கரகத்தை எடுத்தாடட்டும். ஏன்னா இந்த நாடகமாகப்பட்டது மற்ற நாடகம் மாதிரி கிடையாது. இந்த நாடகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு தெய்வ சக்தி உள்ள நாடகம். இந்த நாடகத்துல முழுமையாக பார்த்தால் 9 கும்பாபிஷேகத்துக்கு போன சிறப்பு தாங்களுக்கு கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும், குழந்தை செல்லம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்பேற்பட்ட தெய்வ சக்தியுள்ள நாடகத்தை நம்ம ஊர் மந்தையில வச்சிருக்கீங்க. ஆகையினால ஆத்தா அருளாக ஆடி வரும் பொழுது இருக்கக்கூடிய பக்த கோடி பொதுமக்கள் எல்லாரும் கைதட்டி கொலவை போட்டு விசில் எடுத்து ஆரவரை செய்யணும். அப்படி எல்லாரும் கைதட்டுங்க பார்க்கலாம். கைதட்டி ஆரவரை செய்ய ஆத்தா இந்த ஊர் மக்களை காக்கக்கூடிய இந்த மந்தையில குடிகொண்டு வருகின்ற மக்களுக்கெல்லாம் வேண்டிய வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தாயை பட்டத்தரசி அம்மா காளியம்மா, உன்னுடைய சக்தி என்ன என்பதை நிலைநாட்ட வேண்டும். துள்ளி குதித்து ஓடிவா, ஆடிவா தாயே அம்மா, தாயே அருள் கொடுக்க மந்தையே ஆதிவரா சக்தியே ஏப்புழை காரியம்மா, இங்கிருக்கிற செல்வரையும் தொடர்ந்து மகமாயே அருள்களுக்கான அம்மையே தாயே இந்த ஒரு மந்தையிலே குடிகொண்டிருப்பவளா வேண்டுமல்லா ஐயா விழா கமிட்டியர்கள் 7 கரகத்தையும் சின்ன குழந்தைகளாம் எடுத்துக்கணும்னு சொல்லி வேண்டுகோள் வச்சாங்க. அதனால கொஞ்சம் பெரியவர்கள் இருக்க ஆண்கள் இருக்க கரகத்தெல்லாம் வாங்கி எனக்கு சொந்தக்கார பக்கத்தில் வாங்கினேன். அவரை பிடிக்க ஐயா சின்ன குழந்தைங்க தான் கரகத்தை எடுத்து ஆடணும்னா இந்த கரகத்தெல்லாம் வாங்கி கொண்டு வந்து வைங்க முன்னாடி மேடையில. பெரியவங்க சாமியாடி வந்து ஆடட்டும், ஆனா கரகத்தை எடுக்க வேண்டாம், அந்த பக்கமா ஆடட்டும். சின்ன குழந்தைங்க மட்டும் திருமணமாகாத குழந்தைங்க, கண்ணி கிடையாத குழந்தை, திருமணமாகாத குழந்தைங்க அருள் கொண்டு ஆடி வந்தா மட்டும் கரகத்தை எடுக்கட்டும். அதனால கொஞ்சம்
ஆறாவது இங்கே மனுஷனுக்கு மனுஷன் குத்தப்படலாம், தெய்வத்துக்கு யாரும் குத்தப்படக்கூடாது. பக்கத்துல உங்க பக்கத்துல பக்கத்துல வாங்க. அப்படியே பக்கத்துல எந்திரிச்சு வந்து புடவையெல்லாம் நல்லா இடுப்புல வளைச்சு கட்டி விடுங்க. ஏன்னா புடவை பின்னுட்டுது கீழே விழுந்துருவாங்க, கீழே வதியா சகதியா இருக்குது. வாங்க வாங்க. அதனால கொஞ்சம் வாங்க அம்மா சொந்தக்காரன் வாங்க, புடவையெல்லாம் நல்லா இடுப்புல வளைச்சு கட்டி விடுங்க. பக்கத்துல வாங்க அம்மா. இந்த அம்மா இந்த அக்காவை கட்டி விடுங்க. வாங்க. சின்ன குழந்தைங்க கருப்பசாமி வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா ஊர்லயுமே சின்ன குழந்தைகளை நிப்பாட்டி அருளாக ஆட வச்சு இந்த கரகத்தை எடுக்க வைப்போம். இப்பவே நீங்க சின்ன குழந்தைங்க மேலதான் அருளாக ஆடி வந்து கரகம் எடுக்கணும்னு விருப்பம் இருந்தா விழா கமிட்டியாளர்கள் ஒரு 10 வயசுக்கு மேல 15 வயசுக்கு உள்ள குழந்தைங்க ஒரு 10 குழந்தைகளை அப்படியே கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வாங்க. அப்படி ஏன்னா பக்கத்துல எல்லாம் நிறைய ஊர்ல வந்து ஆடி இருக்கிறோம். எல்லா ஊர்லயும் வந்து ஃபர்ஸ்ட் சாமி அழைக்கும் பொழுது பெரியவங்க வந்து ஆடுவாங்க. சின்ன குழந்தைகளுக்கு அருள ஆடி வந்து கரகம் எடுக்கணும்னு வேண்டுகோள் வச்சா கருப்பசாமியை வந்ததுக்கு அப்புறம் சின்ன குழந்தைங்க வந்து நிப்பாட்டி அருளாக ஆட வச்சு கரகத்தை எடுக்க வைப்போம். அதனால இப்பவே சாமி அழைக்கணும், சின்ன குழந்தைங்க இப்பவே எடுக்கணும்னு விருப்பம் இருந்தா கொஞ்சம் விழா கமிட்டியாளர்கள் வாங்க. 10 வயசுக்கு மேல 15 வயசுக்கு உள்ள குழந்தைங்க ஒரு 10 குழந்தைகளை கூட்டிட்டு வாங்க. அப்படியே பெற்ற தாய்மார்களே அனுப்பி வைக்கலாம். ஆயா சொந்தக்காரர்கள் வெக்கப்படாம அனுப்பிடுங்க, பயப்படாம அனுப்பிடுங்க உங்க குழந்தைகளை. வாங்க வாங்க சொந்தக்காரர்கள் அனுப்பிடுங்க, பெற்ற தாய்மார்களே அனுப்பி வைக்கலாம். ஏன்னா ஆத்தா ஏலூர் எல்ல முத்துமாரியம்மனுடைய கரகத்தை தொட்டு தூக்கி ஆடுறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். வாங்க எந்திரிச்சு வாங்க ஐயா. ரொம்ப சின்ன குழந்தைங்க வேண்டாம், ரொம்ப சின்ன குழந்தைங்க வேண்டாம். 10 வயசுக்கு மேல 15 வயசுக்கு உள்ள குழந்தைகளை கூட்டிட்டு வாங்க. ரொம்ப சின்ன குழந்தைகளா வேண்டாம். அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய குழந்தைகளா கூட்டிட்டு வாங்க. ஆமா பின்னாடி குழந்தைங்க இருந்தா அனுப்பிடுங்க, வரட்டும், வெக்கப்படாதீங்க. சாமி தான் ஆத்தாதான் அருள் கொண்டு ஆடி வந்து இந்த கரகத்தை எடுக்க போறா. அருளாக ஆடி வந்து இந்த கரகத்தை தொட்டு தூக்கி ஆடினால் அந்த குழந்தைகளுக்கு ஆத்தா பக்கத்துணையாக இருப்பாள், நல்ல கல்வி செல்வத்தை கொடுப்பாள். அதனால கொஞ்சம் வெக்கப்படாம பெற்ற தாய்மார்களே அனுப்பி வைக்கலாம். அனுப்பிடுங்க, வரட்டும். இந்த குழந்தைகளோட சொந்தக்காரங்க பக்கத்துல வாங்க. தாய்மார்கள் தயவு செய்து பக்கத்துல வாங்க. இந்த பின்னாடி உட்காந்துருக்குள்ள ஒரு 10 நிமிஷம் எதிர்த்து முன்னாடி வாங்கம்மா. இந்த குழந்தைகளோட சொந்தக்காரங்க பக்கத்துல வாங்க. அப்படி எதிர்த்து வாங்க. வாங்க எக்கா எல்லாரும் கூடிய முன்னாடி வாங்க. இப்பொழுது நம்ம ஊர் மந்தியில பிஞ்சு குழந்தைகள் அங்கே ஆடி வரக்கூடிய வேலையிலே இந்த ஊர் மக்களை காக்கக்கூடிய தெரியவும் ஏழூர் எல்லாம் முத்தும் ஆடியும் அறிவுள்ள ஆடி வந்து உங்களுடைய அலுவலகத்தை எங்கே வெளிநாட்டு ஓடிவா அப்பா
ஆதிவார அங்காளம்மா தாயே ஆதிமலையனூர் அங்காளம்மா ஓடிவார காளியம்மா தாயே அப்படியே பொறுமை என்ன சாமி அப்படி என்ன சாமி இப்பொழுது ஏழு வெள்ள முத்துமாரியம்மனையும் ஒவ்வொரு தாய் பேச சொல்லி கரகம் இறக்கும் பொழுது ஒவ்வொரு கரகமாக மேடையில வந்து இறங்கி வைக்க வேண்டும். ஏன்னா எல்லா கரகத்தையும் மொத்தமா இறங்கிட்டா எந்த கரகம் எந்த ஒரு முத்துமாரியம்மனுடைய கரகம்னு தெரியாமல் போயிடும். ஒவ்வொரு தாயுடைய பேர் சொல்லி அழைக்கும் பொழுது ஒவ்வொரு கரகமாக தான் மேடையில வந்து
கரையேறிவிட்டது. இரண்டாவதாக சொந்தக்காரர்கள் கூட வந்துருங்க. திருநூறு வச்சோன்னா அருள் நின்றோம். அருள் நின்றோன்னா கீழே விழுந்துருவாங்க. அதனால கரகம் முன்னாடி வந்தோம்னா சொந்தக்காரர்கள் கூட வாங்க. இரண்டாவது கரகமாக திருவப்பூர் முத்துமாரி கரகம் இறங்கிவிட்டது. மூன்றாவது கொன்னையூர் Thank you.